சென்னை அடையாறு அருகே உரிய நேரத்தில் பணிமனை அதிகாரி இல்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. மற்ற ஓட்டுநர்கள் பேருந்தை எடுக்க மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். தர்ஷினி, மாநகர போக்குவரத்துக்கு சென்னை முழுக்க 33 பணிமனைகள் இருக்கின்றது. அதுல ஒரு பணிமனை தான் அடையாறு மாநகர பேருந்துடைய பணிமனை இருக்கிறது. இந்த பணிமனையில இரவு செல்லக்கூடிய பேருந்து, அதாவது பகல் முழுவதும் சென்ற அந்த பேருந்துகள் பணிமனைக்கு திரும்புவது இயல்பான ஒன்று. இந்த நிலையில தான் ஒரு பேருந்தை ஓட்டி வந்த ஒரு ஓட்டுநர் அந்த பேருந்தை நடு ரோடிலேயே விட்டுவிட்டு அந்த பேருந்திலிருந்து இறங்கி எங்கேயே சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த பேருந்து ஓட்டுநர் எங்கு சென்றார் என்பது அங்கு பணியில் இருந்தவர்களும் அதே போல் அவருக்கு முன்பாக பேருந்தை எடுத்து வந்தவர்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை. சுமார் 40 நிமிடம் இந்த பேருந்தை நடு ரோட்டில் விட்டுவிட்டு சென்ற காரணத்தினால் அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்தை எடுக்க வலியுறுத்தி அந்த பகுதியில போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ், போக்குவரத்து போலீசார்னு சொல்லுவாங்க, அவங்க அங்கு பணிமனையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள்கிட்ட எத்தனையோ முறை கம்பல் பண்ணி சொல்லியிருக்காங்க, அந்த பேருந்தை எடுங்க, நீண்ட தூரத்துக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் இருக்குதுன்னு சொல்லியும் அந்த பேருந்தை எடுக்க மறுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த பேருந்தை ஓட்டிட்டு வந்தவர் தான் இந்த பேருந்தை பணிமனைக்குள்ள கொண்டு விடணுங்கிறதுனால அந்த பேருந்தை மற்ற ஓட்டுநர்கள் தொட மறுத்திருக்காங்க. மேலும் அதே நேரத்தில் இந்த பேருந்து உள்ள கொண்டு போகிறதுக்கு காரணம் வேற விஷயம் சொல்றாங்க. இரவு நேரத்தில் வர வேண்டிய அந்த பிஎம் சொல்லுவாங்க, பஸ் மேனேஜர், ஒவ்வொரு பேருந்துகளும் உள்ள வரும்போது என்ட்ரி போடுவாங்க. அந்த இடத்துல உட்காரக்கூடிய ஒரு அதிகாரி குறித்த நேரத்துக்கு வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க பார்க்கலாம், அந்த பேருந்து உள்ள கொண்டு வர இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த வெறும் ஃபேன் இருக்கும், டேபிள் இருக்கும், மற்றபடி அந்த அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. காலதாமதமாக வந்த அந்த அதிகாரிகிட்டையும் அந்த பெண் போலீசார் இந்த வாகனம் இவ்வளவு தூரம் நின்றதுக்கு காரணம் நீங்கள் தான், உடனடியாக பேருந்தை எடுக்க சொல்லி பெண் போலீஸ் அந்த கட்டாயப்படுத்திய அதிகாரிகள் கிட்ட கூறிய பிறகுதான் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்தை எடுக்கப்படாமல் இன்னும் சாலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பேருந்து நிறுத்தியப்பட்ட காரணத்தினால் இதற்கு பின்னால் பணிமனையில் சேர வேண்டிய அனைத்து பேருந்துகளும் அடையாறு சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தர்ஷினி, மேம், 45 மினிட்ஸ் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் சிக்கி தவிக்குது. 45 நிமிஷமா இது இங்க நிக்குது மேம். உள்ள யாருமே இல்ல மேம், ஆபீஸ்ல யாருமே இல்ல, எல்லாம் நடுவுல வண்டி விட்டு போயிட்டாங்க. எதுக்கு உள்ள வந்து எடுக்கிறீங்கன்னு என்ன கேக்குறாங்க. மேம் 45 மினிட்ஸ் நிக்குது மேம். அதனால சொல்றேன், நான் சிக்னல் வாங்கி விட முடியல, ஒவ்வொரு பப்ளிக் வந்து சொல்றாங்க. ஆமா பஸ் நடு ரோட்ல விட்டு நானும் ரோட்ல போனேன், ஒரு ஆம்புலன்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு, அதனால தான் வந்தேன். பஸ் சீக்கிரம் எடுங்க சார். சார் ஒரு லெஃப்ட் ஒரு பஸ் உள்ள ஒருத்தர் கூட இல்ல சார், உள்ள ஒருத்தர் கூட இல்ல. 45 நிமிஷமா சீக்கிரம் எவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கு ரோட்ல, நடு ரோட்ல பஸ் விட்டு போறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.